எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் பண்ண அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வரான். ஏய் நவருங்கடா நவருங்கடா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் வண்டிக்கு, கையெழுத்து போடுறான். எழுதுறான். யார் கல்யாணத்துக்கு? போடுறான் ஏடின்னு போடுறான். ஏடி போடுறான். என்ன ஜேகேன்னு போடுறான். ஜேகே போடுறான். ஜேகே நிக்கிலா நெக்ஸ்ட் அவரு ரஃபியா சும்மா 6 போட்டு இன்சில் மாதிரி போட்டு
விட்றா விட்றா மச்சான் ஹைட்ல ஓட்டாடா ஏன் கூட சரிடா அவன் சொல்றல வெல்கம் டு ஹோமி கிரேட்ஸ் அம்மா அப்படியா சாமி காப்பலையும் பார்க்க போறீங்கன்னா காலைல சாப்பிட்டு போகும் தண்ணி ரொம்ப பிடிக்காது அதே மாதிரி வேலை போய் தண்ணி ரொம்ப பிடிக்காதீங்க அப்புறம் வேற மாதிரி முடியலை ஆமாம் ஸோ நாங்கள் தள்ளுது எனர்ஜெட்டிக்கான பர்சனாக நாங்களும் ஃபுல் எனர்ஜியில் இருந்தோம் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க அந்த மாதிரி எனர்ஜி ஆனால் விளையாடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனர்ஜி டோட்டல் டவுன் ஆகும் கையில் காசு வச்சுக்கணும் உடனே எல்லாம் சாப்பிட்ருங்க இதெல்லாம் எனர்ஜி வரும் இதெல்லாம் எங்களை மாதிரி 1 மணி நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போக வேண்டியது தான் ஸோ ட்ராம்பலின் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா ஃபுல் எனர்ஜியோட வரணும். நாங்கள் 11:45 வந்தோம். என்னோட டைமு டைம் வந்து 2:16 ஆகும். 2:16 ஆகுது. ஆக்சுவலாக 1 ஹவர் தான் முடியல. 1 ஹவர் ஆயிடுச்சு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே 1 ஹவர். அந்த அளவுக்கு ஆட்டம் சரியான ஆட்டம். ஸோ இந்த ட்ராம்பலின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு பயங்கரம் வேறு மாதிரி. ஸோ ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுத்த ஸ்டார் வந்து 10 out of 9. 9 out of 10 தான் வரும். 10 out of 9 தான். சரி என்னமோ 9 ஸ்டார் பா, அவ்வளோதான்ப்பா. ஏன்னா அந்த 1 ஸ்டார் வந்து ஃபுட்டு கொஞ்சம் காசு. நாங்கள் ஏழையா அது காஸ்ட்லியான்னு கேட்டேன், ஆனால் எங்களுக்கு காசு. ஸோ கை வலிக்குதான். இதில் நாங்கள் வந்து சொன்ன மாதிரி பட்ஜெட் வந்து திடீர்னு எகிரிச்சு. ஒருத்தருக்கு 425 ஆயிடுச்சு. அதை ஏன் கேட்குறீங்க? சரியான கதை. உள்ளே போனோம், போயிட்டு 99 ஆஃபர் இருக்கான்னு கேட்டால் அது வீக் டேஸ் வந்தால் தான் ஆஃபர் இருந்தாங்க. சரி 280 தான். 280 சாலா நீ யாரா 425 ஒருத்தருக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சு. கையில் இருக்க காசு ஜிபே காசு கிளம்பி இருக்கணும். கரெக்டு. அதான் விளையாடியே ஆகணும். வந்துட்டா இவ்வளோ தூரம் விளையாடாம போனால் எப்படி? அம்மா வந்துட்டு எப்படி போக முடியும்? அதனால் கையில் இருக்க காசெல்லாம் பொறுக்கி ஜிபேயில் இருக்க காசெல்லாம் எங்கிட்ட வந்து பிடுங்கி போனோம். ஆனால் போனதுக்கு 1 ஹவர் போனதே தெரில. சரியான ஆட்டம். ஸோ டான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. ஆனால் தயவு செஞ்சு நான் முன்னே சொன்னேன், போன சீரீஸில் சொன்னேன், ட்ராம்பலின் போட்டாருன்னா மினிமம் 1 டே ரெஸ்ட்டு தேவைப்படும். போயிட்டு வந்து தலைவரே நீங்கள் சொன்னதை கழுத்து வலி, கை வலி, இந்த கட்டவரல் வலி, முட்டு வலி, கூட பிடிக்கும். கால் வலி, முட்டி வலி, எல்லா வலியும் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் புஷ்பா. ஃபர்ஸ்ட் டைம் புஷ்பா, சொல்லுங்க. புஷ்பராஜ் நல்லா இருந்துச்சு. சத்தமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரான்ஸ். அது சொல்கிறோம் ஃப்ரான்ஸ் நல்லா வந்தால் என்ஜாய் பண்ணலாம். அப்போ நல்லா இல்லாமல் வந்தால் என்ஜாய் பண்ண முடியும். பின்னாடி வா மூஞ்சி பாட்டு. நல்லா வந்தால் என்ஜாய் பண்ணலாம், நல்லா இல்லாமல் வந்தால் என்ஜாய் பண்ண முடியும். நல்லா இல்லாமல் தான் போகிறோம் நம்ம. அப்ப நல்லா கை வலிக்குது ஜெயசன். கை வலிக்குது வேற விஷயம். நீங்க வந்து ஜன்னலுக்கு வெளியே வச்சு போன பிடிச்சிருக்கீங்க. அது விட மாட்டேன். இன்னொன்று அந்த ஸ்டிக்கை வந்து ட்ரெஸ்ஸு போட்டு ஒட்டுவாங்க வாலில். ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது வேற மாதிரி ரிஸ்க்கு. லெஜன்ஸ் கேன் ஒன்லி ஜென்ஸ் கேன் நோ தட் ரிஸ்க். ஏன்னா நேரமா எங்கேயும் பார்த்துக்கிற கேமரா அவர் பார்க்க மட்டும் தான் எதுவும் பேச மாட்டார். அடிபொடி ஒரே. ஸோ அந்த ஷூட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்த பெயினை வந்து இது பண்ணது நான் அது மட்டும்தான். அப்போ 2 மகன் கீழே விட்டு ஓடும், எங்கே போகணும் உங்களுக்கே தெரியாது. அவ்வளோதான் சொல்லுவேன். சரி ஓகே, அதோட வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் சீரிஸ் சப்பா பண்ணுறேன். ஓபே கிரியேட்ஸ். அமுகு டுமுகள் அமால் டுமால்.